ஒருத்தருக்கு 23 இயர்ஸ் இருக்கும்போது அவரோட சிஸ்டரான டோரத்தி வேர்ட்ஸ்வொர்த்தோட அவர் ஒரு இடத்துக்கு ட்ரிப்பு போகிறாரு. அந்த இடம் தான் டின்டர்ன் அபே. அந்த இடம் எப்படி இருந்துச்சு, அங்கே உள்ள நேச்சர்லாம் இவருக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்றத பற்றி எழுதியிருக்கிறது தான் இந்த போயம். இது வந்து ஓட் அண்ட் ட்ரமாட்டிக் மோனலாகோட எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த போயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 162 லைன்ஸ் இருக்குது. லிரிக்கல் போயம் அப்படின்ற கலெக்ஷனில் லாஸ்ட் போயமாக தான் இந்த போயம் இருக்குது. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஸ்டார்ட் ஆகும்போதே இவர் 5 இயர்ஸ் அப்புறம் இந்த இடத்துக்கு வரதா சொல்லியிருக்காங்க. அப்போது 5 இயர்ஸ் முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ வரும்போது அவங்க தங்கச்சியை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கான். பெரிய மவுண்டைன் கிளிஃப்ஸ்லாம் பார்த்து இவர் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாராம். எப்படி இதெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அந்த சீனரியே ஒரு மாதிரி காம்னஸை கொடுக்குதான். அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த அமைதி வந்து ஸ்கையில் கூட ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா இந்த லேண்ட் மட்டும் இல்லை, அந்த ஸ்கையுமே ரொம்ப கிளியராக காமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் 5 இயர்ஸ் முன்னாடி வரும்போது ஒரு ட்ரீயோட ஷேடோவில் தான் இவர் உட்காந்து அந்த சீனரியை வந்து பார்த்துட்டு இருந்தாராம். இந்த முறையும் அதே ட்ரீயும் அவர் உட்காந்துருந்து அந்த பார்த்த அந்த சீனரியும் எப்படி 5 இயர்ஸாக ஒரே மாதிரி இருக்குது, அழகாக இருக்குன்னு சொல்லி இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அந்த பியூட்டியை பார்த்து ரொம்ப அட்மையர் ஆகுறாரு. ஏன்னா 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. மனுஷனாக இருந்தால் அவனுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். ஆனால் அந்த நேச்சருக்கு எந்த சேஞ்சஸுமே வரல. ஆனால் 5 இயர்ஸ் முன்னாடி இவர் வரும்போது அந்த ட்ரீஸில் உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரைப் ஆகாமல் ரொம்ப அப்படி காய் பருவத்தில் இருந்ததுனால எல்லாமே அப்படி ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருந்திருக்கு. எந்த பழமுமே பழுக்கலை, அதில் எந்த ஃப்ளார்ஸுமே இல்லாதனால எல்லாமே ஒரு மாதிரி க்ரீனரியாக இருந்திருக்கு. நிறைய புஷ்ஷஸ் வந்து நட்டிருக்காங்க. அதுவுமே ரோஸ் அண்ட் காலம்ஸ்லாம் நீட்டாக லைனாக அரேஞ்ச் பண்ண மாதிரி அதுவும் அழகாக இருக்குது. அந்த புஷ்ஷஸ்க்கு இடையில இருந்து, அந்த க்ரீனரியாக இருக்கிற அந்த புஷ்ஷஸ்க்கு இடையில இருந்து ஏதோ ஸ்மோக் வருது. ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை அந்த பாதையாக நடந்து போயிட்டுருக்க யாரோ ஒருத்தங்க ஸ்மோக் பண்ணுறதுனால வர்ற ஸ்மோக்காக இருக்கலாம். இல்லைனா ரொம்ப காலமாக அந்த இடத்துல ஏதாவது முனிவர்கள் இந்த மாதிரி ஹெர்மிட்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க அங்கே தங்கியிருந்தாங்கன்னா அவங்க கூட ஸ்மோக் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க ஃபயர் வர்ற மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா அதுலேருந்து கூட ஸ்மோக் வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் சிட்டி சைடு இருக்கும்போது அங்கே நிறைய நாய்ஸ் வரும், பொல்யூஷன் இருக்கும். எப்போவுமே ஏதாவது ஒரு சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கனால அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது இந்த நேச்சர் வந்து அவருக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங்கை கொடுக்குறதாகவும், அங்கேருந்து இங்கே வரும்போது பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் கிடைக்கிறதாகவும் இவர் சொல்கிறாரு. அதனாலேயே இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம ஜாஸ்தி வரணும் அப்படின்னும், அப்போ தான் நம்மளுக்கு இருக்கிற ப்ரெஷர் எல்லாமே ரிலீஃப் ஆகி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து இந்த இடத்த விட்டு போயிட்டா கூட, இந்த 5 வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, திருப்பி அவரோட இடத்துக்கே போயிடுவார். ஸோ அந்த டவுனுக்கு போயிட்டா கூட இந்த இடத்துல அவருக்கு கிடைச்ச அந்த மெமரிஸ் எல்லாமே அவர் டவுனுக்கு போனதுக்கப்புறமும் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அவருக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் ஆகுது, டிப்ரெஷன் ஆகுது அப்படின்னா இந்த மெமரிஸ் எல்லாத்தையும் நினைக்கும் போது அவருக்கு ஒரு காம்னஸ் கிடைக்கும், ஒரு குட் வைப் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவிட்டி அவருக்குள்ளே ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இங்கே இருக்கிற மெமரிஸ், இங்கே இருக்கிற நேச்சர் எல்லாத்தையும் அவர் நினைக்க லெவல் பை லெவல் அது அப்படியே கம்மியாகி அவர் மனசுக்குள்ளே ஒரு காம்னஸ் வந்து செட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த இடத்துக்கு வந்தால் தான் நம்மளுக்கு காம்னஸ் கிடைக்கும்னு இல்லை, அந்த மெமரிஸை கூட நம்மளுக்கு மைண்டுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ரிவர் இருக்குது. இவர் அவரோட சோலை வந்து அந்த ரிவரோட கம்பேர் பண்ணுறாரு. அந்த ரிவர் எப்படி இந்த மலைகளுக்கு இடையில சுற்றி வருதோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் இவரோட சோலும் அந்த காடுகளையும் மலைகளையும் சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் இவர் ரொம்ப யங் ஆன மாதிரி ஃபீல் ஆகுறாராம். ஆல்ரெடி இவர் 5 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்காரு. அப்போவே இவர் யங்காக இருந்திருப்பார். இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆகிருக்கும். இருந்தாலும் இங்கே வரும்போது ரொம்ப ஏதோ சின்ன பையனான மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுதான். இப்போது அவரை வந்து ஒரு மானோட கம்பேர் பண்ணுறாரு. ஒரு சின்ன மான் எப்படி ஒரு அழகான இடத்த பார்க்கும்போது துள்ளி குதிக்குமோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் எனக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் வருது. நான் ஒரு மான் மாதிரி இந்த காடுகள்லேயும் மலைகள்லேயும் அங்கேயும் இங்கேயும் நான் ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இவர் ஃபீல் பண்ணுறாரு, நான் ஏன் இந்த இடத்துக்கு சின்ன வயசில் வரல, நான் ஒரு வேளை சின்ன வயசுலேயே வந்திருந்தேன்னா எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ்லேயும் இந்த நேச்சர் வந்து இருந்திருக்கும். நான் இப்போ வந்திருக்கேன், 5 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கேன், ஸோ 2 டைம் வந்திருக்கேன். ஆனால் சின்ன வயசுலேயே வந்திருந்தேன்னா இன்னும் என் சைல்ட்ஹுட்டும் அழகாக இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் அவரே சமாதானப்படுத்திக்கிறாரு, ஓகே நான் வந்து சின்ன வயசில் வரல தான், ஆனால் இப்போ வந்தப்போ எனக்கு இருந்த மெமரி வந்து நான் இறக்குற வரைக்கும் என் கூடவே இருக்கும். ஸோ இதுவுமே நல்லது தான் அப்படின்னு அவரை சமாதானப்படுத்திக்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம எப்போவுமே நினைப்போம் ஹியூமன் மைண்ட்
மைண்டு தான் ரொம்ப பவர்ஃபுல், அதை விட பவர்ஃபுல் எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் நேச்சர் தான் பவர்ஃபுல் அப்படின்றத இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே நேச்சரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அது இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. ஸோ நேச்சர் தான் பவர்ஃபுல்ன்றதை நான் இங்கே வந்த பிறகு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னும், வேர்ட்ஸ்வொர்த்தோட ரைட்டிங்காக இருக்கட்டும், அவரோட லைஃபாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கிறது இந்த நேச்சர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எழுதுறேன் அப்படின்னா அது நேச்சரால தான், நான் வாழ்கிறேன் அப்படின்னாலும் அது நேச்சரால தான். ஸோ என்னை வந்து ஒரு கைடு மாதிரி இருந்து என் லைஃப் ஃபுல்லாக என்னை கைட் பண்ணுறது அந்த நேச்சர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபைனல் ஸ்டான்ஸால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் இந்த இடத்துக்கு வராமலே இருந்திருந்தா இவருக்குள்ள ஒரு பாசிட்டிவ் மேன் வந்து பிறந்திருக்கவே மாட்டான். நான் வந்து எனக்குள்ளே பாசிட்டிவிட்டியும் ஒரு காம்னஸும் கிடைக்குதுன்னா அது இந்த இடத்துக்கு நான் வந்த பிறகு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை என் தங்கச்சிக்கும் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் என் சிஸ்டரை இங்கே நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னும், அவளுக்கும் அவள் லைஃப்பில் எப்போவுமே ஒரு காம்னஸ் சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ அவர் நேச்சர் கிட்ட ப்ரே பண்ணுறாரு, என் தங்கச்சியோட லைஃப்பில் எப்போவுமே ஒரு காம்னஸ் இருக்கணும், அவள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுறாரு. அவங்களோட சிஸ்டர் எப்போ லோன்லியாக ஃபீல் பண்ணாலும் மூனோட அவங்கள கனெக்ட் பண்ணிக்குவாங்களாம். இந்த மாதிரி அவங்களும் நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்போவும் வேர்ல்ட் லைஃப்பில் ஏதோ ஒரு பெயினோ சேட்னஸோ வந்தாலும் இந்த மெமரிஸ், இந்த இடத்துக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற மெமரிஸ் வந்து அந்த சேட்னஸ் எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. லாஸ்ட்டாக எப்படி முடிக்காரு அப்படின்னா, வேர்ட்ஸ்வொர்த் ஒருவேளை இறந்து போயிட்டாரு அப்படின்னாலும் அவங்க சிஸ்டர் வந்து இந்த இடத்த பற்றி என்னைக்காவது யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக இவரை பற்றியும் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களோட பிரதர் தானே இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது. ஸோ என்னை பற்றியே நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த போயமை வந்து முடிக்கிறாரு. அந்த போயமோட சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ